பிடிக்காத தலையை எதுக்கு இப்ப மாட்டிட்டு இருக்க? தூக்கி போட்டு போக வேண்டியது தானே? நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பிள்ளையோட கல்யாணத்தை என் கண்ணால பார்த்துட்டேன். எனக்கு என்ன நடந்தாலும் நிம்மதியா நான் கண்ண மூடுவேன். அக்கா, என்னக்கா தூக்கம் வரலையா? ஆமா வெற்றி. இல்லையே, ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையாக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். நீ டயர்டா இருப்ப, நீ போய் சாப்பிட்டு படு. சரி, ஜீவா மாம்ஸ் எங்க போனாருன்னு தெரியுமா? நேத்துல இருந்து ஆளையே காணுமே. போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. என்னாச்சு அவருக்கு? என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? நீங்க அவருக்கு போன் பண்ணவே இல்லையா? நான் ஏன்டா அவருக்கு போன் பண்ணணும்? எனக்கு என்ன வேற வேலை வெட்டியே இல்லன்னு நினைச்சியா? ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா. நான் போன் பண்ணப்ப எடுக்கல. உங்க போனாவது எடுத்து பேசிருக்கலாம். இல்ல அவரே உங்களுக்கு போன் பண்ணிருக்கலாம். அதனாலதான்க்கா கேட்டேன். நான் யாருக்கும் போன் பண்ணல, எனக்கும் யாரும் போன் பண்ணல. போதுமா? ஏங்கா, நான் சாதாரணமா தானக்கா கேட்டேன். எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? மாம்ஸ் எங்க போயிருக்காருன்னாச்சு தெரியுமா? ஏய், என்னடா சும்மா என்கிட்ட அவரை பத்தி விசாரிச்சிட்டு இருக்க? நான் போலீஸ் தான். அதுக்காக யார் யார் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உன் ரூம்மேட் தானே அவரு. நீ அவர்கிட்ட பேசிக்க வேண்டியது தானே. என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்ச நாளா தான் அவர் ரூம்மேட்டா இருக்கேன். ஆனா அவரு ரொம்ப காலமா உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்ல. அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமேன்னு கேட்டேன்க்கா. இங்க பாரு வெற்றி, எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது. இனிமே அவரை பத்தி என்கிட்ட விசாரிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. இன்னொரு தடவை அவரை பத்தி என்கிட்ட கேட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன இது? அவன் பேரை சொன்னாலே மூஞ்செல்லாம் நல்லா பிரகாசமா இருக்கும். ஆனா 1000 வாலா மாதிரி வெடிக்கிறா. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னு விசாரிக்கிறேன். இந்தாங்கம்மா, எடுத்துக்கங்க. இதெல்லாம் எதுக்கு கோமதி அம்மா? நாங்க வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இல்ல பரவாயில்லம்மா, இந்த ஊருக்கு வந்தா எங்களை மட்டுமா பார்க்க போறீங்க? 4 இடத்துக்கு போறதுக்கு தெம்பு வேண்டாமா? சாப்பிடுங்க. அப்புறம் மயிலு, உன் போலீஸ் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. நீ போலீஸ் ஆன சந்தோஷத்துல உன் அம்மா ஊரு பக்கமே வரமாட்டேங்கிறா. எங்களை எல்லாம் மறந்துட்டா. ஐயோ, அது எப்படிமா உங்களெல்லாம் மறக்க முடியும்? 3 பொண்ணுங்களோட நிர்கதியா வந்து நின்னப்போ நீங்க எல்லாம் தானே எங்களுக்கு ஆதரவா இருந்தீங்க. ரத்த சொந்தம்னு இல்லனாலும் அம்மா, அண்ணன், அண்ணின்னு நான் உரிமையா கூப்பிடுறேன்னா அதுக்கு உங்க எல்லாரோட அன்புதாம்மா காரணம். நேர்ல பார்த்தா நல்லா பேசுறிய, அந்த பக்கம் போனது எங்களை மறந்துடுறீங்க. அப்படிலாம் இல்லம்மா, என் பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கண்டிப்பா ஒரு நாள் ஊருக்கு வரமா. உன் வார்த்தைய காப்பாத்துறியான்னு பாக்குறேன். மாமா, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. நான் போய் டியூட்டிக்கு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, ரெடி ஆயிட்டு வா, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ம். மலரு, வாங்க பாட்டி, வாங்க அத்தை, வாங்க மாமா. வாமா. எப்போ வந்தீங்க எல்லாரும்? இப்பதான் வந்தோம். உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா. நீ எப்படி இருக்க? என்னடி இது கேள்வி? புருஷன் தப்பு பண்ணிட்டு ஜெயில இருந்தா பொண்டாட்டி என்ன நல்லாவா இருப்பா? அப்பந்தான் சரியில்லைன்னா உள்ளயும் அவனை மாதிரியே பிறந்திருக்கான். உன்னைய குத்தம் சொல்லம்மா. ஆசைப்படுறதுக்கு வேற பையனே கிடைக்கலையா?
போயும் போயும் விளங்காத பையன் மேலேயே ஆசைப்பட்ட. கடைசியில உன்னையும் உன் அம்மா மாதிரி புருஷன் இல்லாம தனியா நிக்க வச்சுட்டான் பாத்தியா? அம்மா எதுக்குமா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரிடாப்பா, நான் எதுவும் பேசல. ஏன் கோமதி, கையில் எங்க ஆளைய காணோம்? என்ன ரெண்டு பேரும் முழிக்கிறீங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது திருப்பூர்ல மில்லுக்கு வேலைக்கு அமைச்சிருக்கேம்மா. சாப்பாடு தங்குற இடம்லாம் அவங்களே குடுக்கறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து வந்து போவா. பரவாயில்ல, இப்பவாது பொறுப்பு வந்துச்சே, அந்த வகையில சந்தோஷம். அம்மா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காதம்மா, வந்த வழியை பாருமா. மத்த வீட்டுக்குலாம் போகணும்ல. கோமதி, ஒரு தாம்பாள தட்டு எடுத்துட்டு வாமா. நீ நான் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. அண்ணே, பூரணிக்கு கல்யாணமா? ஆமாமா, தூரத்து சொந்தத்திலேயே ஒரு நல்ல வரன் அமைஞ்சது. மாப்பிள்ள அடுத்த மாசமே வேலைக்காக துபாய் வேற போகணுமா. அதான் நிச்சயம் கூட வைக்காம நேர கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் இந்த தகவலை தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நிறுத்துப்பா, கொஞ்சம் பொறு. ஏன் அவசரப்படுற? மயிலு வரட்டும். என்ன அத்தை என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்லம்மா, கல்யாணத்துக்கு யாரும் வராம இருந்துடக்கூடாதுல்ல. கல்யாணத்துக்கு எல்லாரும் வரணும்ல. கையிலே லீவு போட்டு வர சொல்லுமா. வா மயிலு. படி வாங்கிக்க. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோமா, எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. பத்திரிக்கை வாங்கிக்கோ. அம்மா இருக்கும்போது என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க அத்தை? அம்மா தான் வாங்கணும்னு இல்லம்மா, ஒன்னும் வாங்கிக்கலாம், சும்மா வாங்கிக்கத்தா. இல்ல பாட்டி, அம்மா தானே பெரியவங்க. அம்மா வாங்கிக்கிறது தான் முறையா இருக்கும். நீ சொல்றதும் சரிதான் தாயி. எல்லா நேரத்திலயும் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்க முடியாது. எதை யார்கிட்ட கொடுக்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல. பாட்டி, அததான் நானும் சொல்றேன். அம்மா இருக்கும்போது நான் வாங்குறது நல்லாவே இருக்காது. பரவாயில்ல மயில, வாங்கிக்க. இல்லம்மா, நீதானம்மா வாங்கிக்கணும். என்னம்மா நீ நாசுக்கா சொன்னா புரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறிய. உடைச்சு பேசினா சங்கடம் வரும், வேற வழி இல்ல. எங்க வீட்டுல நடக்க போற கல்யாணம். கல்யாணங்கிறது மங்களகரமான விசேஷம். உன் அம்மாவும் அக்காலும் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். கல்யாண பத்திரிக்கை எப்படி இவளுகள்கிட்ட கொடுக்க முடியும்? பாட்டி, நீங்க கல்யாண பத்திரிக்கையே யார்கிட்டயும் கொடுக்க வேணாம். நானும் வாங்கிக்கிறதா இல்ல. நாங்க யாரும் கல்யாணத்துக்கு வரதாவும் இல்ல. நீங்க எல்லாம் கிளம்புங்க. மயில, நீ சும்மா இருமா. உன்கிட்ட பத்திரிக்கை இவங்க கொடுத்தா என்ன ஆயிடுமா? பூர்ணி அக்கா நல்லா வாழ மாட்டாங்களாமா? இவ்ளோ முட்டாள்தனமா யோசிக்கிறவங்க ஏமா நம்ம வீட்டை தேடி வரணும்? மயிலே, வார்த்தைய அளந்து பேசு. இங்க பாருங்க, ஒரு காலத்துல நீங்க எங்க அம்மாவுக்கு ஆதரவா இருந்தீங்க. அதனாலதான் நான் இவ்ளோ பொறுமையா இப்ப பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா நான் பேசுற விதமே வேறையா இருக்கும். இந்த பத்திரிக்கை என்ன வாங்கிக்கிறது என் அம்மாவை நானே அசிங்கப்படுத்துற மாதிரி. அந்த பாவத்தை நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன். எங்களுக்கு இந்த பத்திரிக்கையும் வேணாம், இந்த கல்யாணத்துக்கு நீங்க எங்களை கூப்பிடவும் வேணாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு மரியாதையா கிளம்புங்க. எப்படி பேசுறான்னு பாத்தியா? டேய், ஏன் நின்னுகிட்டு இருக்கிற? வாடா போலாம். எடு எடு, பையடு. நான் IPS
ஆபீசர் ஆகணும்ன்றது என் அம்மாவோட வைராக்கியம். என் வாழ்க்கையில வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன்னு நான் அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேம்மா. எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்த எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இதுதான். புதமணி புதமணி எப்படி காது கேட்காத மாதிரியே போறா பாரு. அவ்வளவு விட்டு போய் கூட்டு வா போ. ஓகே சார். மயிலு, ஏன் மயிலு? அக்கா, சார் கூப்பிட்டுட்டே இருக்காரு, நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. ஐயோ, நான் கவனிக்கல. ஏன் ஒரு மாதிரி இருக்க புதமணி? உள்ள வந்ததும் அட்டெண்டன்ஸ்ல சைன் பண்ணணும், பண்ணல. எனக்கு சல்யூட் வைக்கணும், அதுவும் வைக்கல. எவனா இருந்தா எனக்கு என்ன, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. ஆண்டவருக்கு ரைட் ஹேண்ட் ஆனதும் மற்றவங்களை மதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் அப்படியே உள்ள வந்துட்டேன் சார். உனக்கு ஞாபகம் மருதில பிரச்சனை இல்ல புதமணி, புத்தியில தான் பிரச்சனை இருக்குது. பவர் ஸ்டேஷன் உனக்கு பக்கத்தில் இருக்கிறங்கிற நினப்புல வானத்துல பறந்துட்டு இருக்கேங்கிற ஒரு நினப்பு. கொஞ்சம் தரையில கால் பதிச்சு நடக்கிறியா? இல்லைன்னு வையே, வானத்துல இருந்து கீழே வந்து மண்டை உடைஞ்சு போயிரு. அப்புறம் எந்திரிக்க முடியாது, ஆள் அவுட்டு. தெரியுதா? நீயே ரொம்ப ஃபீல் பண்ற. ஓவர் போ போ, புத்தி சொல்லு. போ போ. மயிலு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஆமாக்கா, லேசா ஜுரம், தலை வலிக்கிற மாதிரி இருக்க. முடியலன்னா லீவ் போட்டு வீட்ல இருக்க வேண்டியதானே? இல்லக்கா, நேத்தே லீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கும் லீவ் போட்டுட்டா தப்பாயிடும்ல, அதான். நீ ஏதோ ஒரு காரணத்தை சொல்ற, ஆனா எனக்கு சரியா படல. யார் கூப்பிட்டுட்டே இருக்காங்க? ரிங் ஆயிட்டே இருக்கு. சார், தெரிஞ்சவங்க சார். பின்ன தெரியாதவங்களா போன் பண்ணுவாங்க? இல்லாட்டி மியூட்ல போடு. சாரி சார். எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. அந்த ரூம்ல காபி இருக்கு, எடுத்துட்டு வா. ஓகே சார். புதமணி உட்காரு. எனக்கு கை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு எஃப்ஐஆர் காப்பி பண்ணணும். நான் சொல்ல எழுதி இருக்கேன். ஓகே சார். நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? காஃபி சார். நீ என்ன எனக்கு கொண்டு வந்திருக்க? காஃபி.
வாழைப்பழ காமெடியா பண்ற? இங்க பாரு, இது என்ன காப்பி அட்டிங்க, நீயே பாரு. ஐயோ சாரி சார். எங்க கிளம்பிட்ட? உட்காரு. இல்ல சார், நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு காப்பி கொடுக்கற ஆசையே விட்டு போச்சு. உட்காரு. எஃப்ஐஆர் வேலையாவது முடிக்கலாம். உட்காரு. இந்தா எழுது. எழுதி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். கொண்டா கொண்டா. என்ன எழுதி இருக்க? என்னை வேலை விட்டு தூக்குறதா முடிவு பண்ணிட்டியா? இந்த சேசல ஏன் இடத்த கூட உனக்கு விட்டு கொடுத்தனால என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? சார் ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் எண்ணம் இல்ல சார். நான் என்ன சொன்னேன், நீ என்ன எழுதி இருக்க? படிச்சு பாரு. எனது மருமகன் அன்பு என்னையும் என் பொன்னையும் குடித்துவிட்டு வந்து துன்புறுத்துகிறார். மருமகனை மாமன்னர் கொலைவெறியோடு. சார் நீங்க சொன்னது இதுதான் சார். நான் அதுதான் எழுதியிருக்கேன். நான் என்ன சொன்னேன், நீ என்ன எழுதி இருக்க? மாமனார மருமகன் வெட்டி கொண்டான்னு சொன்ன. நீயே மருமகனை மாமனார் வெட்டி கொண்டான்னு எழுதியிருக்க. இது அப்படியே கோர்ட்டுக்கு போச்சுன்னு வையே, இந்த எஃப்ஐஆர் எழுதின அதிகாரி யாருன்னு என் மூஞ்சில காரி துப்புவாங்க. சார் என்னாச்சு சார்? என்ன சொல்றான்? ஒரு எஃப்ஐஆர் காப்பி எழுத சொன்னா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி எழுதி வச்சிருக்கா. எஃப்ஐஆர் கிங்னு நான் பேர் எடுத்திருக்க, உனக்கு தெரியுமில்ல? ஆமா சார். கோர்ட்ல போய் தோக்கிற மாதிரி கை கட்டி நிக்கிறதா? சார் அவளுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் தெரியாம பண்ணிருப்பா சார். நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? உடம்புக்கு முடியல, வீட்டுல இருக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வர சொல்றாங்களே? ஐயோ சாரி சார், நான் எதையுமே வேணும்னே எழுதல. தயவு செய்து எந்திரி, கிளம்பு. சார் நான் கரெக்டா எழுதி தரேன். நான் சொல்றேன் சார். வா சார். இல்லக்கா சொல்றேன், வா. ஏய் நீ மனசு எதுவும் போட்டு குழப்பிக்காத, சரியா? நீ உன் வேலையை பார்ப்போம். ஓ ஓவர். கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. வந்துட்டேன் சார், வரேன். அம்மா வீட்ல நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கியா? இது ஒன்னும் புதுசு இல்லையே. புருஷனை பிரிஞ்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிறதுதான் இது. அப்படி இல்ல மலர, என் பொண்ணுங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் யோசிச்சிருக்கேன். வாழா வெட்டியா இருக்கிற அசிங்கமும் அவமானமும் என்னோடய போகட்டும். அந்த கஷ்டம் என் பொண்ணுங்களுக்கு வரக்கூடாது. அவங்க குழந்தை, குடும்பம், புருஷன்னு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு யோசிச்சேன்டி. ஆனா இன்னைக்கு உன்னையும் என்ன மாதிரி தான் வாழ வெட்டியா பாக்குறாங்க. அதாண்டி என் சாபம் உன்னை பாதிச்சுச்சோன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் ஒருத்தலாவும் இருக்கு மலரு. மா உன்னால என் வாழ்க்கை இப்படி ஆகலம்மா. இது என் தலையெழுத்துமா. இதை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். நீதான் காரணம்னு நீ அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. கருமாரி அம்மனை கண்டுக்காம போறிய தாயி? மலரு, அந்த அம்மா நம்ம கிட்ட பேசுற மாதிரி இல்ல. இல்லம்மா, தனக்கு தானே ஏதோ பேசிக்கிறாங்க. நீ வா. கருமாரி கருணை வச்சு கனிவா கூப்பிடுறா. அருள்வாக்கு சொல்ல அவ பொண்ணு நான் இருக்கேன். அழைப்ப ஏத்துக்கிட்டு அம்மாவை நம்பி வந்தா அளவில்லாத கஷ்டமெல்லாம் அணு அணுவா குறையும் தாயி.